ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் முதல்ல எல்லாருக்கிட்டும் சாரி கேட்குறோம். சாரி. ஏன்னா எப்போவுமே கோவமாலாம் வீடியோ போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட பேசணும்னு வரும்போது சிரிச்சிட்டே தான் வீடியோ பண்ணியிருக்கேன். இப்போ கொஞ்சம் அழுதுட்டேனா? ஒன்றும் இல்லை, பிரச்சனை பண்ணவங்க மேலேயோ பிரச்சனை மேலே கோவம் இல்லை. மெசேஜும் பண்ணிவிட்டு என்னையும் ஏற்றி விட்டுட்டு ட்விஸ்டிங்கும் பண்ணி விட்டுன்னு அப்புறம் இன்னமும் கலக்கினே இருக்காங்க பார்த்தியா? கண்டுபிடிச்சிடலாம், கண்டுபிடிச்சிட்டு பார்த்துக்கலாம். அப்புறம் யூடியூப்பில் அந்த வீடியோ டெலிட் பண்ணிடுறேன். அழுகுற மாதிரி நான் சகோ கமெண்ட் பண்ணியிருந்தாரு. எல்லாருக்கும் ஒரு டைட்டில் வச்சுருப்பாங்க. அவங்கவுங்க அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறது இல்லை. ஆனால் நீங்கள் சிங்கப்பெண்ணேன்ற டைட்டில் நீங்கள் கரெக்டாக கொண்டு போயிட்டுருக்கீங்க. அதே மாதிரி கொண்டு போங்கன்னு. அதான் நான் அழுகிற வீடியோ அசிங்கமாக யூடியூப்பில் டெலிட் பண்ணிடலாம். அப்புறம் நம்ம வேலையை பார்ப்போமா? எங்கே பார்க்க விட்றாங்க. அதுக்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். கவிதை, மோட்டிவேஷன், ரிவெஞ்ச், இதுதான் என் வேலை. சரிங்களா? ரிவெஞ்சு தான் நான் அதிகமாக போட்டுட்ருக்கேன். இனிமேலும் போடுவேன். சரிங்களா? பிடிக்காதவங்க யூடியூப்பில் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. இன்ஸ்டாவில் அன்ஃபாலோ பண்ணிவிட்டு போங்க. இல்லையா என் வீடியோ வந்தால் கூட ஸ்கிப் பண்ணிவிட்டு போங்க. இல்லை பிளாக் பண்ணிவிட்டுங்க. நீங்கள் பிளாக் பண்ணுறதால என் சேனல் ஒன்றும் ஆகிடாது. சரிங்களா? பிளாக் பண்ணிவிட்டு போங்க. வீடியோவை பார்த்துட்டு அவள் என்ன தான் பேசுகிறா, என்ன தான் திட்டுறா, என்ன தான் சொல்கிறான்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு என்னோடய வேலை அதான். சரிங்களா? நான் அதை தான் போடுவேன். புரியுதுங்களா? அப்புறம் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், வசனம்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் என்னை அடிக்க வர மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அது ரிப்ளை போட்டிருந்தேன். என்னை நேசிக்கிற அனைவரும் எனக்கு சகோதர சகோதரிகள் மாதிரி, அவங்களுக்கு என் அன்பு மட்டுமே பரிசளிக்கப்படும்னு. அது அவருக்கு மட்டும் இல்லை, உங்கள் எல்லாருக்காகவும். கோவமாக ஏதாவது வீடியோ வந்துச்சுன்னா உங்களுக்கு யாராவது அடிக்கணும்னு தோணுதா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு பிரச்சனைன்னே அவ்வளோ பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. பார்க்கும்போது கண்ணே கலங்கிருச்சு. அப்புறம் போலீஸ் ஒருத்தர் அவ்வளோ கமெண்ட், நான் கேட்டதெல்லாம் ரிப்ளை பட்டுன்னு போட்டு நிறைய வழி காட்டினார், நிறைய சப்போர்ட் பண்ணார். அவருக்கும் நன்றி. உங்கள் எல்லாருக்குமே நன்றி. இடையில 2 வீடியோ டெலீட் பண்ணிட்டேன். கொஞ்சம் கண்டுபிடிக்கிற வரைக்கும் டெலீட் பண்ணிட்டேன்னா அதுலேயும் அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, அவ்வளோ பேர் பேசியிருந்தீங்க. எல்லாருக்குமே நன்றி. எனக்கு இவ்வளோ சகோதர சகோதரி வருவீங்கன்னு ஒரு 4 பேர் இருந்தாலும் பெரிய விஷயம் இல்லை. இவ்வளோ பேர் பேசுனீங்க, சந்தோஷம். ரொம்ப நன்றி. இருங்க, தொண்டை வரக்கட்டுங்க. அப்புறம் எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ தடை, எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் என் வீடியோஸ் மட்டும் நிற்கவே நிற்காது. சரிங்களா? இன்னும் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே புத்துணர்ச்சியாக புதுசாக பண்ணிகிட்டா இருப்பேன். சரிங்களா? அப்புறம் ஒரு ஐடியா இருக்குது, சொல்லிட்டுமா? இப்போ இல்லை. சரிங்களா? இந்த கவிதை, மோட்டிவேஷன், இந்த மாதிரி வீடியோலாம் ஒரு புக்கு மாதிரி போட்டு சிங்கப்பெண்ணு போட்டு ஒரு புக்கு மாதிரி போட்டு கொடுக்கலான்னு இருக்கேன். அதுவும் நான் வீடியோவில் சொல்ல முடியாத கவிதைலாம் இருக்கா, சொன்னால் திட்டுவாங்க வீட்டில். சரிங்களா? அதெல்லாம் வேறு வழியே இல்லை. இப்படி தான் போட்டு அவனை வேறு வழியே இல்லை. புக் போட்டு கொடுப்பேன். இப்போ இல்லை, போகிற நாளில். சரிங்களா? சப்ஸ்கிரைபர், ஃபாலோவர்ஸ் ஒரு நானா பார்க்கலாம் போகிற நாளில். அப்புறம் போகும்போது ஒன்று சொல்லிட்டு போகலாமா? ஆயிரம் வார்த்தைகளை பயன்படுத்தி என் பின்னாடி நின்று தான் உன்னால் விமர்சிக்க முடியும். என்ன மாதிரி 1000 தடைகளை உடைத்து எதிர்த்து நின்று சிங்கம் மாதிரி சாதிக்க முடியாது.